ஏண்டி ட்ரிப் போறதுக்கு 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள ரெடி பண்ணிட முடியுமா? ஏண்டி நீ எதுக்குடி கவலைப்படுற? அதான் அங்க ஒண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்குல்ல, அத வச்சு சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சிருவோம். அதுவும் ஓகே தான். கூப்பிடு, அர்ச்சனா இங்க வாமா. வாமா. உட்காரு. உட்காருமா. இந்தா புடி. என்னது இது? அது ஒண்ணு இல்ல, டூருக்கு போறோம்ல, அதுக்கு தேவையான பொருள் அதோட லிஸ்ட் தான் எழுதணும். எழுது. தலை எழுத்து. என்னது? பேனா எழுதுதான்னு கேட்டேன். சொல்லுங்க. சொல்றி. ட்ராலி பேக் 2, ஒரே கலர்ல, மேக்கப் கிட் 2, ஒரே பிராண்ட்ல, பர்ஃப்யூம் 2, ஒரே வாசனையில. அர்ச்சனா தெரிஞ்சா ட்ரெஸ்ஸும் 2 ஒரே கலர்ல வாங்கிட்டு வாமா. பல்லு விளக்குற பிரஷ ஒரே கலர்ல எந்த முட்டாளாவது வாங்குவானா? மாத்தி குழப்பத்துல தேய்ச்சிட மாட்டீங்க? ஏய், அதெல்லாம் ஒரு வைபடி. உனக்கு எங்க தெரிய போகுது முட்டாள். பல்லு விளக்குறதுல என்ன வைபோ? மேல சொல்லுங்க. மஞ்சு, அங்க போய் நம்ம என்ன இப்படியா புடவையை கட்டிட்டு சுத்த போறோம்? ச்சே கவுன் போட்டுக்கலாம். வியட்நாம்ல கவுன் தான் போடுவாங்க. நாமளும் அப்படியே போட்டுக்கலாம். கவுன்? அதுவும் ஒரே கலர்ல. ஏய், எனக்கு கவுன் எல்லாம் போட்டு பழக்கம் இல்லையேடி. ஏய், இந்த வயசுல போடாம அப்புறம் என்ன? அதெல்லாம் போடலாம். பரவாயில்லடி, அதையும் போட்டு பாத்துருவோம். நான் பயந்தே போயிட்டேன், நீ என்ன குட்டப்பாவாடைய கட்ட சொல்ல போறேன்னு. குட்ட பாவடையா? நானும் அப்படிதான் யோசிச்சேன். ஆனா நம்ம 2 பேரும் தான் கூச்ச சுபாவம் ஆயிடுச்சுல. அதனால வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். யாச்சா நிறுத்துங்க. அம்மா மாமியார் மாதிரி யாருன்னா பேசுறீங்களா? கவுனு குட்டப்பாவாடன்னு போட்டுன்னு வியட்நாம்ல சுத்த போறேன்றீங்க. நீங்க என்ன அழகி போட்டியா போறீங்க? மரியாதையா வீட்டுல என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை எடுத்து சுத்தின்னு வாங்க. குட்டப்பாவாடை வாங்குறேன், கவுனு வாங்குறேன், ஷார்ட்ஸ் வாங்குறேன்னு எதையாவது சொல்லி என்ன சுத்த வச்சிட்டு இருந்தீங்க. மனசியா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. லிஸ்ட் வர ஒரு கேடு. நானே எனக்கு இன்னும் ட்ரெஸ் வாங்கல, இதுங்களுக்கு ட்ரெஸ். ஏய் மஞ்சு, நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுவோம். என்ன? சூப்பர், போட்டலாம். இரு, நான் பாக்குறேன். பாரு நானும் பாக்குறேன். அடி பாவீங்களா, நீங்களாம் ஒரு அம்மா மாமியார் வீட்டுல ஒரு கேரக்டர் எக்ஸிஸ்ட்னே ஞாபகத்துல இல்லாம தட்டு நிறைய சோத்த கொட்டி தின்னுக்கிட்டு இருக்குதுங்க. என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் டேய் முதல்ல மீட்டிங்னு வெளியூர் போய் எஸ் ஆயிட்ட நீ மட்டும் போன் எடுறா. நீ என்கிட்ட செத்த இதுங்க 2 கூட என்ன ட்ரிப் வேற அனுப்புறான் புறம்போக்கு. முதல்ல வயித்த சமாதானப்படுத்துவோம், பசிக்குது. நானும் இந்த வீட்டுல தான் இருக்கேன். என்ன அர்ச்சனா, பசிச்சிருச்சா? படுத்துருச்சு. என்னது இது? இப்படிப்பட்ட டிஷ் எல்லாம் நான் நம்ம வீட்டுல பார்த்ததே இல்லையே. என்ன இலையெல்லாம் இருக்கு? அர்ச்சனா, நீ எல்லாம் அதெல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்? இதெல்லாம் வியட்நாம் ஸ்டைல் ஃபுட். வியட்நாம் ஃபுட்டா? ஆமா, இது எதுக்கு? ட்ரிப் போறோம்ல, அதெல்லாம் போய் சாப்பிட்டு பழகிக்கிறோம். அத்தை, நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு வியட்நாம்ல செட்டில் ஆக போல. ஏன் இப்படி அநியாயம் பண்றீங்க? ஏய், வாய முடி. அந்த ஊருக்கு போய் அங்க உள்ள சாப்பாடு சாப்பிட்டு நம்ம வயித்துக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சுத்தி பார்க்க முடியாதுல்ல. அதனாலதான் இங்க இருந்தே நாங்க ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, நானும் என் புருஷனும் இந்த ட்ரிப்புக்கு போகணும்னு முடிவெடுத்த போது நாங்க கூட இவ்ளோ பிளானிங் பண்ணலடா. சரி, தின்னு பாப்போம். எனக்கு ஒரு ஆடு ஃபீலிங் வந்துரும் போல. நீங்களே ஏதாவது பண்ணி சாப்பிட்டு தொலைங்க. ஐயா, நல்லதே தின்ன மாட்டேங்குது. அதான். இந்தா நீ சாப்பிட்டு பாரு. இந்தா. இது சாப்பிட்டு பாரு.